தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு இதே சந்தோஷத்தோடு இருப்போம். அருமையான பாஸ்டர் நம்ம கையில் கொடுக்க போகிறோம். நல்லா கரங்க தட்டி வரவேற்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாஸ்டர் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உற்சாகமான ஒரு தேவ மனிதர், அருமை சகோதரர் செபாஸ்டியன் அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். இன்று உங்கள் கூட உங்களுடைய விசேஷித்த கூட்டத்தில் மறுரூபமாக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ரொம்ப நேரம் பேசல, கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் பாஸ்டர்கிட்ட கொடுத்து விடை பெறுகிறேன். இப்படியும் ஒரு சபையா? ஆமென். இவ்வளோ திரளாய் நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரே ஒரு பாடலை நான் பாடிவிட்டு வார்த்தைக்குள் சென்று விடுகிறேன். ரொம்ப நேரம் நீங்கள் ஆராதனை செய்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆமென். மீண்டும் ஒரு முறை பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு சந்தோஷமான மனிதரை ஊழியத்தில் சந்திப்பது சந்தோஷம். நிறைய பாஸ்டர்கள் சிரிப்பதில்லை. ஆமென். எனக்கு சிரிக்கிற பாஸ்டர்களை பிடிக்கும். ஆமென். ஏன்னா நிறைய பேர் எப்பவுமே முறைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சியே என்னுடைய பலன். ஸோ வி நீட் லாஃபிங் பாஸ்டர்ஸ். நல்ல சிரிக்க வைப்பார். அது தெரியுது. நான் எனக்கு பழக்கமே இல்லை, முகம் பார்த்து சொல்கிறேன். ஆமென். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரையும் குடும்பத்தையும் திரளாய் கூடியிருக்கிற சபையாரையும் என்னுடைய அருமை சகோதரர் செபாஸ்டியன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். 102ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனம், Psalm 102:13. 102:13. தேவரீர் யாரை படிக்கலாம்? இல்லை ஸ்க்ரீனில் இருந்தால் படிச்சினேன். 102:13 சங்கீதம். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன் உங்களை கர்த்தர் இன்னொரு பரிமாணம் உயர்த்த வேண்டிய பொற்காலம் வந்தாயிற்று. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதுக்கப்புறம் சொல்றார் அதுக்கு தயை செய்யும் காலம் வந்தாயிற்று. கர்த்தர் காருண்யத்தை, தயவை ஒரு குடும்பத்திற்கு, ஒரு ஊழியத்திற்கு, ஒரு மனிதனுக்கு கட்டவிழ்க்கதற்கு முன்பாக முதலில் அவர் செய்வது கர்த்தர் உங்களுக்காய் மனம் இறங்குகிறார். ஆமென். ஸோ நான் நம்புகிறேன் இது உங்களுடைய காலம். ஆமென். நீங்கள் எழுந்து செய்கிற எல்லா விஷயங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். சில காலங்கள் எதுவும் நடக்காதது போல் இருக்கும். கர்த்தர் காலத்தை மாற்றும் போது அந்த காலத்தில் எல்லாம் நடக்க தொடங்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்கள் மொழியில் சொன்னால் தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறும். அதுக்கு முன்னாடி தொட்டதெல்லாம் வம்பா மாறிட்டு இருக்கும். காலம் மாறும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய தொடங்குகிறார். ஸோ காலத்தை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் குறிப்பாக விசுவாசிகளுக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. 2 முறை இயேசு கிறிஸ்து பைபிளில் அழுதார், கண்ணீர் விட்டார். ஒன்று பெத்தானியில் தன்னுடைய அருமை நண்பர் லாசரஸ் மரித்த போது அவர் அழுதார். 2வது முறை அவர் எப்போ அழுதார்னா, இஸ்ரவேலை பார்த்து என் ஜனங்கள் இன்னும்
நேரமறியாமல் இருக்கிறார்களே, நான் அவர்களை அணைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து, நேரமறியாதவர்களை நினைத்து கர்த்தர் அழுதார். ஆமென். நான் நம்புகிறேன், இவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவே இருக்கும் போதும் கர்த்தர் சடிதியாய் எழுந்தருளி சியோனுக்கு தயை பாராட்டுவார். அப்படிப்பட்ட சில காலங்கள் வரும்போது நீங்கள் அந்த காலத்தை மேக்சிமைஸ் பண்ணணும். ஆமென். உங்கள் உழைப்புகளில் இறங்க வேண்டும். ஆமென். கயிறை இழுத்து கட்ட வேண்டும், முளைகளை உறுதிப்படுத்த வேண்டும், எழுந்து பிரகாசத்தோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பார். பைபிள் இப்படி வாசிக்கிறோம், இசாக்காரின் புத்திரர்கள் காலத்தை குறித்து அறிவுள்ளவர்களாக இருந்தார்களாம். அவர்கள் காலத்தை, சமயத்தை குறித்து அறிவுள்ளவர்களாக இருந்ததுனால தங்கள் சகோதரர்கள், கோத்திரங்கள் எல்லாரை விட கர்த்தர் அவரை உயர்த்தினாராம். காலம் தெரிஞ்சு செயல்பட அறிந்தவர்களும் ஊழியர்களும் வியாபாரம் தொழில் இருக்கிறவர்களெல்லாம் சடசடன்னு உயர்வார்கள். ஆமென். இன்னைக்கு ராத்திரி நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு அந்த காலத்தை வெளிப்படுத்துவாராக. இந்த உலகத்தில் எல்லாமே காலத்தை சார்ந்து தான் நடைபெறுகிறது. ஆமென். இப்போ ராத்திரி தொடங்கி இருக்கு, இன்னும் ஒரு 10 மணி நேரம் முடிஞ்சா காலை விடிவெள்ளி தோன்றும். ஆமென். ஸோ பகலையாள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் கர்த்தர் கொடுத்தார். சீசன்ஸ், இயர்ஸ், வீக்ஸ், மந்த்ஸ் எல்லாமே காலங்களை சார்ந்துதான் கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். பிரசங்கி காலத்தை குறித்து என்ன சொன்னார் அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எல்லாவற்றை குறித்தும் ஒரு காலம் உண்டு. ஆமென். பூமியின் கீழே எல்லாத்தை குறித்தும் ஒரு நோக்கம் உண்டு. என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்கள் எல்லாரை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். 7 பேர் நம்பினீங்க, மற்றவங்க யாரும் நம்பலை. ஸோ நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் யாருமே தற்செயலாக பிறக்கலைங்க. ஒருவேளை அம்மா அப்பா ஹனிமூன் போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கு. God has a purpose, God has a plan. ரெண்டாவது சொல்றார், எல்லாத்துக்கும் ஒரு சமயம் உண்டு அப்படின்றார். ஆமென். ஸோ தாயின் கருவில் உருவெடுத்து இந்த பூமியில் பிறந்து உங்களை குறித்த நிரூபணங்களை அறிந்து இந்த பூமியில் தோன்ற வைத்து உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தெய்வம் உங்களை குறித்து சில நோக்கங்களை பூமியில் வைத்திருக்கிறார். நோக்கங்கள் என்பதை விட இன்னும் சொல்ல போனார், உங்களுக்கென்னே உரிய சில காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவேளை ஆவடியிலிருந்து என்னை கொண்டு வந்ததை அது சொல்வதற்காக தான். நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போகிறது. Everything there is a season. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். 2ஆம் வசனம் வரும்போது சொல்றார், பிறக்க ஒரு காலம் என்றால் மரிக்க ஒரு காலம் என்றால், பிடுங்க நாட்ட ஒரு காலம் என்றால் பிடுங்க ஒரு காலம் அப்படின்னு காலத்தை குறித்து சொல்லுகிறார். ஸோ காலங்கள் தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். சங்கீதம் 1 தெரியும், இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாக இருந்து காலங்களில் கனி கொடுப்பானாம். மரத்துக்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். மனிதர்களுக்கு ஒரு காலம் உண்டு. பூமியில் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த நாட்களில் பாஸ்டருடைய ஏக்கத்தை புரிந்த தேவன் இந்த சபையில் ஆராதிக்கிற உங்களுக்கு இதுவரை இல்லாத ஒரு தயவின் காலம், காருண்யத்தின் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு தாய் கற்பம் தரித்து ஒரு குழந்தை ஈந்தெடுப்பதற்கு 42 வாரங்கள். ஆமென். 9 மாதங்கள் என்று சொல்வார்கள். அது ஒரு 3 மாசத்துல பிறந்துச்சுன்னா அது வேதனையாய் மாறிடும். ஆமென். அது சரியான நேரத்தில் பிறந்தால்தான் அது வீட்டில் கொண்டாட்டத்தை கொண்டு வரும். ஆகையால் நான் நம்புகிறேன், உங்களுக்கென்று நிர்ணயித்த கர்த்தருடைய சமயங்கள் அதை புரிந்து கொண்டு செயல்படுகிறா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆச்சரியத்தில் நடத்துவார். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. சிரிக்க ஒரு காலம் என்றால், அழ ஒரு காலம் என்றால், சிரிக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் என்றால் இடிக்க ஒரு காலம் உண்டு. எனக்கும் ஒரு காலம் இருக்குன்னு நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிரசங்கி 3 கான்ஸ்டண்டா ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்னா அது ஒன்றுதான், சமயம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஆமென். மனிதனோடு கர்த்தர் இடைப்படுகிற விஷயங்கள் காலங்களையும் சமயத்தையும் சார்ந்ததாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிற காலமும் உங்க கையில் இருக்கிற கேலண்டரும் வித்தியாசம். ஆமென். உங்க கையில் இருக்கிற கேலண்டருக்கு கிரேக்க மொழியில் குரோனோஸ் என்று சொல்வார்கள், கால வரிசை. இது ஜூன் மாதம். ஆமென். என்ன 16ஆம் 15ஆம் தேதி, ஏதோ ஒரு தேதி, 13ஆம் தேதி அப்படின்னு போயிட்டே இருக்கு. டிசம்பர் மாறும். இது குரோனோஸ் அல்லது கால வரிசை, கால அட்டவணை கடவுள் தந்திருக்கிறார். நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிற சமயம் என்பது கால வரிசையை சார்ந்ததல்ல,
பிறந்திருக்கிற ஒரு மனிதனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு டிஃபைனிங் மூமெண்ட், உங்களுக்கென்றே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலம். ஆமென். அந்த காலம் உதித்து வருகிறது என்ற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து புரிந்து கொண்டால் அங்க வலது காலை வச்சு நில்லுங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் கர்த்தர் வெற்றியாய் மாட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குரிய காலம் எனக்கு கர்த்தர் தர்றாரு? நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த காலத்துல சூப்பர் நேச்சுரல் பாசிபிலிட்டிஸ் கடவுள் வைப்பார். மனித பலத்துக்கு மிஞ்சின விஷயங்கள் நடக்க தொடங்கும். லேசா உழைப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க. ஊழியங்களின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். மன விருப்பங்கள் நிறைவேற தொடங்கும். இருதயத்தின் வியாகுலங்களை கர்த்தர் எடுத்து போடுவார். சஞ்சலம் தவிப்பை ஒடித்து போடுவார். நித்திய மகிழ்ச்சி சிரசின் மேல் வந்து தங்கும். எடுத்த காரியங்கள் ஜெயமாய் மாறும். சத்துருத்துவங்கள் ஒளிய தொடங்கும். ஒரு வழியாய் உன்னை எதிர்த்து வருவார்கள், 7 வழியாய் சிதறி ஓடுவார்கள். எனக்கும் ஒரு காலம் உண்டு என்று நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பெதஸ்தா என்பது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆமென். அந்த குளத்தண்டை, இரக்கத்தின் வீடு, அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற பெதஸ்தாவில் ஒரு மனிதன் அங்கே படுத்து கிடந்தான். 38 வருஷங்கள் ஆயிற்று. ஆமென். வருஷத்துக்கு ஒரு முறை தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். யார் அந்த சமயம் புரிந்து அவர் கலக்குகிற நேரத்தில் யார் போய் முதல் குதிப்பார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு வெற்றி. ஆமென். அன்னைக்கு எல்லாரும் கை தட்டி அவரை வெளியே அனுப்பி வைப்பாங்க. அவருக்கு சுகமாயிரும், அவருடைய வாழ்க்கை நல்லா ஆயிரும். ஆமென். ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு வருஷம். அவர் அங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, 20 30 ஆச்சு, 30 35 ஆச்சு, 38 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மனிதனுக்கு எந்த அற்புதமும் நடக்கவில்லை. ஆமென். இவருடைய குற்றம் என்ன? ஒரே ஒரு குற்றம்தான். குளம் கலக்கும் நேரத்தில் அவரை கொண்டு போய் குளத்தில் போடுவதற்கு தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதுதான் அவருடைய குற்றமே தவிர வேறு ஒன்றும் அவர்கிட்ட குற்றம் இல்லை. ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் இயேசு அவரை சந்தித்தார். நான் நம்புறேங்க, காலங்கள் நடக்காமல் போன விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் ராத்திரி உங்களை சந்திப்பாராக. அன்னைக்கு அவர் சொல்றார், எனக்கு உதவி செய்ய ஒரு மனிதன் இல்லை என்றார். அன்றைக்கு மனிதர்களையே மனிதர். ஆமென். தேவ மனிதர். ஆமென். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் அவரை சந்தித்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனையோ வருஷமா யாரோ காலங்களை கண்டு முன்னேறி போனார்கள். எனக்கு இன்னும் காலம் வரலை என்று நினைத்தவர்களுக்கு இயேசு ஒரே நிமிடத்தில் காலத்தை மாற்றி வாழ வச்சு அழகு பார்த்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வருஷம் நீங்க சாட்சி எழுதி முடிப்பீங்க. இந்த வருஷம் உங்க சந்ததிகள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம். இந்த வருஷம் நீங்க நினைக்கிற சில விஷயங்களை கர்த்தர் முடிப்பாராக. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் பிரசங்கி 11ஆம் வசனம் வரும்போது இப்படி சொல்றாரு, He has made everything beautiful in his time அப்படின்றார். சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக. இந்த நேர்த்தி என்பதற்கு இங்கிலீஷ்ல பயன்படுத்தின வார்த்தை பியூட்டிஃபுல் அப்படின்றார். கர்த்தர் அதன் காலம் வரும்போது எல்லாத்தையும் அழகாக செய்வார். ஆமென். தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னா, அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார். அதன் காலம். இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குன்னா, he makes everything beautiful in his time அப்படின்றார். ஆமென். மை டைம்னு சொல்லல, his time. ஆமென். அப்ப அவர் உங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய நேரம் உங்க வாழ்க்கையில வரும்போது எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் அதை கர்த்தர் அழகுபடுத்திடுவார். உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவார். எங்க தலை குனிஞ்சீங்களோ அங்கே உங்க தலையை உயர்த்துவார். நீ வாழல்ல தலையா இருப்ப, கீழல்ல மேலா இருப்ப, உள்ள தள்ளில் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஆமென். அன்றைக்கு அழகு வரும். ஆமென். மகிமை வரும். குடும்பத்தை விட்டு விலகி போன இக்காபோது திரும்பும். இப்ராயிமே, உன் மகிமை உன்னை விட்டு புறப்பட்டது, இனி பிறப்பில்லை, இன்னைக்கு உனக்கு இனி கற்பமில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை கர்த்தர் மாற்றுவார். மீண்டும் மகிமை குடும்பத்திற்கு திரும்பும். காருண்யம் குடும்பத்திற்கு திரும்பும். வெற்றி குடும்பத்திற்கு திரும்பும். தரித்திரங்களை கர்த்தர் முறித்து போடுவார். சாபங்கள் உங்களை விட்டு நீங்கிடும்.